ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நந்தினியும் ரவிதாசனும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். அடிப்பாரகி, கடைசியில் உன் பெண் புத்தியை காட்டிவிட்டாயா? யாரோ முன்பின் தெரியாத வாலிபனிடம் நமது ரகசியத்தை... வீணில் ஏன் பதறுகிறாய்? நான் ஒன்றும் அவனிடம் சொல்லிவிடவில்லை. அவனிடமிருந்துதான் ரகசியத்தை கிரகித்துக் கொண்டேன். என்ன கிரகித்துக் கொண்டாய்? இவன் காஞ்சியிலிருந்து பழையாறைக்கு ஓலை கொண்டு போகிறான். பழையாறையில் உள்ள பெண்புலிக்கு கொண்டு போகிறான். அதை என்னிடம் காட்டினான். அவள் கொடுக்கும் மறு ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்குள் நீ வந்துவிட்டாய். ஓலை மயிற்று, எழுத்தாணி மயிற்று, இதனாலெல்லாம் நமக்கு என்ன உபயோகம்? உன்னுடைய அறிவின் ஓட்டம் அவ்வளவுதான். புலிக்குலத்தை அடியோடு அழிப்பது என்று நாம் விரதம் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண் புலிகளை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண் புலியினாலும் குலம் வளரும் என்பதை மறந்துவிட்டீர்கள். அது மட்டுமல்ல, தற்போது இந்த சோழராஜ்யத்தை ஆளுவது யார் என்று எண்ணியிருக்கிறாய்? பலமிழந்து செயலிழந்து நோய்ப்படுக்கையில் படுத்திருக்கும் கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் உள்ள இளவரசர்களா? இல்லை, உன்னை ராணியாக பெறும் பாக்கியம் பெற்ற தனாதிகாரி பழுவேட்டரையர்தான். இது உலகம் அறிந்ததாயிற்றே. அதுவும் தவறு. உலகம் அப்படி எண்ணுகிறது. இந்த கிழவரும் அப்படியே எண்ணியே ஏமாந்து போகிறார். நீயும் அந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறாய். உண்மையில் பழையாறையில் உள்ள பெண் புலிக்குட்டிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறது. அரண்மனைக்குள் இருந்தபடி அந்த கர்வக்காரி சூத்திர கயிற்றை இழுத்து எல்லோரையும் மாட்டி வைக்க பார்க்கிறாள். அவளுடைய கொட்டத்தை நான் அடக்குவேன். அதற்காகவே இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன். ரவிதாசனுடைய முகத்தில் வியப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிகுறிகள் தென்பட்டன. நீ பெரிய கைகாரிதான், சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்புவது? அந்த வாலிபனை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். நீயே அவனை சுரங்க வழியில் கோட்டைக்கு வெளியே அழைத்து கொண்டு போ. கண்ணை கட்டி அழைத்து கொண்டு போ. பழையாறைக்கு அருகில் சென்று காத்திரு. குந்தவை கொடுக்கும் மறு ஓலையுடன் இங்கே அவனை மீண்டும் அழைத்து கொண்டு வா. அவன் தப்பித்துக்கொள்ள பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் உடனே கொன்றுவிடு என்றாள் நந்தினி. வேண்டாம் வேண்டாம், நீயும் அவனும் எப்படியாவது போங்கள். அவனை சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் கோட்டைக்குள் இப்போது தேடுகிறார்கள். வெளியிலும் சீக்கிரத்தில் தேடப் போகிறார்கள். அவனோடு சேர்ந்து போனால் எனக்கும் ஆபத்து வரும். நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லு. வந்த காரியம் என்னவென்று நீ இன்னமும் தெரிவிக்கவில்லை. காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது. இலங்கைக்கு போகிறவர்கள் பாடு ரொம்பவும் கஷ்டம். அங்கே வெகு சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யச் சொல்லுகிறாய்? இன்னும் பொன் வேண்டுமா? உங்களுடைய பொன்னாசைக்கு எல்லையே கிடையாதா? பொன் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு அல்ல. எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகத்தான். பின்னதற்காக உன்னை இங்கே விட்டு வைத்திருக்கிறோம். இலங்கைக்கு போகிறவர்களுக்கு சோழ நாட்டு பொன் நாணயத்தினால் பயன் இல்லை. இலங்கை பொன் இருந்தால் நல்லது. இதை சொல்வதற்கு ஏன் இத்தனை நேரம்? நீ கேட்பதற்கு முன்பே நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நந்தினி கூறி தான் இருந்த மஞ்சத்தின் அடியில் குனிந்தாள். ஒரு பையை எடுத்து ரவிதாசன் கையில் தந்தாள். இது நிறைய இலங்கை பொற்காசு இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போ. அவர் வரும் நேரமாகிவிட்டது. ரவிதாசன் பையை வாங்கி கொண்டு புறப்பட்ட போது, கொஞ்சம் பொறு. அந்த வாலிபனை கோட்டைக்கு வெளியிலாவது கொண்டு போய் விட்டுவிடு. அப்புறம் அவன் வேறு பாதையில் போகட்டும். சுரங்க வழியை அவனுக்கு காட்டிக் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்று இருண்ட மாளிகை பக்கம் வந்தாள். அங்கே ஒன்றும் தெரியவில்லை. விரல்களினால் சமிக்ஞை செய்தாள். லேசாக கையை தட்டினாள். ஒன்றிலும் பயன் இல்லை. அவளும் ரவிதாசனும் லதா மண்டப பாதை வழியாக சிறிது தூரம் சென்றார்கள். அந்த பிரம்மாண்டமான இருள் மாளிகையில் அங்கிருந்து பிரவேசிக்கும் வாசலை நெருங்கினார்கள். ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. சுற்றும் முற்றும் நாலாபுரத்திலும் அவனை காணவில்லை. பழுவூர் சகோதரர்கள் மீது தஞ்சைபுரி வாசிகள் தனிப்பட்ட அபிமானம் வைத்திருந்தார்கள்.
அந்த பழைய நகருக்கு புதிய பெருமையும் செல்வாக்கும் அளித்தவர்கள் பழுவேட்டரையர்கள் அல்லவா? யானை, குதிரை, ஒட்டகைகளுடன் பவனி என்றால் எந்த நாளிலும் ஜனங்களுக்கு வேடிக்கை பார்ப்பதில் குதூகலந்தான். அதிலும் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தஞ்சையை விட்டு வெளியே போனாலும் சரி, வெளியே இருந்து கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் சரி, வீதியின் இருபுறங்களிலும் ஜனங்கள் திரண்டு நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், ஜெயகோஷம் செய்வார்கள், வாழ்த்து கூறுவார்கள், பூமாரியும் பொறிமழையும் பொழிவார்கள். சாதாரணமாக பெரிய சகோதரர் வெளியில் போய்விட்டு வந்தால் இளையவர் கோட்டை வாசலில் வந்து நின்று வரவேற்பை அளிப்பார். அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கொருவர் கண்டதும் தழுவிக்கொள்ளும் காட்சி நீலகிரியும் பொதிகை மலையும் ஆலிங்கனம் செய்து கொள்வது போல இருக்கும். இருவரும் 2 யானைகள் மீதோ அல்லது குதிரைகளின் மீதோ ஏறிக்கொண்டு அருகருகே சென்றார்களானால் அந்த காட்சியை பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். பழுவூர் சகோதரர்களை சிலர் இரண்யனுக்கும் இரண்யாட்சனுக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள். இன்னும் சிலர் சுந்தோப சுந்தரர்கள் என்பார்கள். ராமரையும் பரதரையும் ஒத்த அருமைச் சகோதரர்கள் என்றும், வீமனையும் அர்ஜுனனையும் ஒத்த வீரச் சகோதரர்கள் என்றும் கூறுவோரும் உண்டு. ஆனால் இன்றைக்கு பெரிய பழுவேட்டரையர் தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசித்த போது அவருடன் வந்த பரிவாரங்கள் வழக்கமான முழக்கங்களை செய்த போதிலும் வீதிகளில் குதூகல ஆரவாரமில்லை, ஜனக்கூட்டமும் அதிகமில்லை. சின்ன பழுவேட்டரையர் கோட்டை வாசலுக்கு அண்ணனை வரவேற்பதற்காக வந்து காத்திருக்கவும் இல்லை. ஆனால் தனாதிகாரி இதை பொருட்படுத்தாமல் நேரே தம்பியின் மாளிகையை நோக்கிச் சென்றார். ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தில் இளையவன் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஒருவேளை சக்கரவர்த்தியின் உடல்நிலை ரொம்ப கேவலமாகிவிட்டதோ, அல்லது பெரிய காரியம்தான் நடந்து விட்டதோ என்ற ஐயம் உண்டாயிற்று. ஆகையால் வழக்கத்தை விட துரிதமாகவே அவருடைய பரிவார ஊர்வலம் சென்று கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் மாளிகையை அடைந்தது. மாளிகை வாசலுக்கு தமையனை வரவேற்க வந்த தளபதியின் முகத்தில் பரபரப்பும் கவலையும் காணப்பட்டன. தமையனுக்கு வணக்கம் செலுத்தி பிறகு மார்புற தழுவிக் கொண்டார். இருவரும் மாளிகைக்குள் சென்றார்கள். நேரே அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்திற்குள் பிரவேசித்தார்கள். இருவரும் தனிப்பட்டதும், தம்பி காலாந்தகா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய்? ஏதாவது விசேஷம் உண்டா? சக்கரவர்த்தி சுகமா என்று தமையனார் கேட்டார். சின்ன பழுவேட்டரையராகிய காலாந்தக கண்டர், சக்கரவர்த்தி எப்போதும் போல இருக்கிறார். அவரது சுகத்தில் அபிவிருத்தியும் இல்லை, சீர்கேடும் இல்லை என்றார். பின் ஏன் வாட்டம் அடைந்திருக்கிறது உன் முகம்? என் கோட்டை வாசலுக்கு வரவில்லை, ஊரும் ஒரு மாதிரி சலசலப்பு குறைந்திருக்கிறதே என்று பெரியவர் கேட்டார். அண்ணா, ஒரு சிறு சம்பவம் நடந்திருக்கிறது. பிரமாதம் ஒன்றுமில்லை, அதை பற்றி பிற்பாடு சொல்லுகிறேன். தாங்கள் போன காரியங்களெல்லாம் எப்படி என்று காலாந்தக கண்டர் கேட்டார். நான் சென்றிருந்த காரியம் பூரண வெற்றிதான். அழைத்திருந்தவர்கள் அவ்வளவு பேரும் கடம்பூருக்கு வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒருமுகமாக உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். ஜெயகோஷத்துடன் ஆமோதித்தார்கள். நியாயத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் கத்தியெடுத்து போர் செய்து உரிமையை நிலைநாட்டவும் அவ்வளவு பேரும் சித்தமாக இருந்தார்கள். கொல்லிமழவனும் வணங்காமுடி முனையரையனும் கூட ஒப்புக்கொண்டார்கள் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு தடை என்ன? சம்புவரையர் தம் கோட்டை, கொத்தளம், படை, செல்வம் எல்லாவற்றையும் ஈடுபடுத்த சித்தமாயிருக்கிறார். அவருடைய மகன் கந்தமாறன் மிக தீவிரமாக இருக்கிறான். நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் பற்றி கவலையே இல்லை. சோழ தேசம்தான் எப்போதும் நம் கையில் இருக்கிறது. வேறு என்ன யோசனை? திருக்கோவலூர் மலையமான், பல்லவன், பார்த்திபேந்திரன், கொடும்பாளூர் வேளான், இந்த 3 பேரும் தான் ஒருவேளை எதிர்க்கக்கூடும். அவர்களில் கொடும்பாளூரான் இங்கில்லை, இலங்கையில் இருக்கிறான். மற்ற இருவராலும் என்ன புரட்டிவிட முடியும்? கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உடனே முடிவு செய்துவிட வேண்டியதுதான் என்றார் பெரிய பழுவேட்டரையர். இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். கொள்ளிடக்கரையிலே குதிரை வரும் வரையில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சுத்தி வளைச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல நந்தினிய பத்தி பேச்சு திரும்பிச்சு. நந்தினி கதைய கேட்டா ஆச்சரியப்படுவாய், உலகில இப்படியும் அக்கிரமம் உண்டான்னு பொங்கிடுவாய்னு முன்னுரையோட
ஆழ்வார்க்கடியான் ஆரம்பிச்சது நேயர்களுக்கு நினைவிருக்கும். நந்தவனத்துல அனாதையாக கிடந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்த்தது, நந்தினின்னு பேர் வச்சது, பிராயம் வளர்ந்து வந்த மாதிரி பக்தியும் வளர்த்தது, பரவசத்தோட பாசுரம் பாடினது, இதையெல்லாம் கேட்டோம். ஆழ்வார்க்கடியான் தலையாத்திரை போயிருந்த போது போரிலே படுகாயம் அடைஞ்சிருந்த வீரபாண்டியனை அவனது ஊழியர்கள் நந்தினியின் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்ததையும், நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்ததையும், சோழ வீரர்கள் இத கண்டுபிடிச்சு வீரபாண்டியனை கொன்றதையும், அப்புறம் அவ அழகில மயங்கின பெரிய பழுவேட்டரையர் அவளை சிறைப்பிடிச்சு போனதையும் வேதனையோடு சொன்னான். அவளை எப்படியாவது சந்திச்சு அவள் விரும்பினால் விடுதலை செஞ்சு கொண்டு போகவும் பெருமுயற்சி மேற்கொள்வதாக சொன்னதும் நினைவிருக்கும். சரி, அடுத்தபடியா திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல ரவிதாசன் நமது முதற் பகைவன் ஆழ்வார்க்கடியாங்கிற திருமலையப்பன்தான் நம்மையும் நம்ம நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன், நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாயிருக்கிற தேவியை கொண்டு போக பாக்கிறவன், அந்த பயங்கர ஒற்றனை கண்ட இடத்துல அடிச்சு கொல்லுங்கன்னு எச்சரிக்கை பண்ணினான் அல்லவா? இப்ப நந்தினியின் லதா மண்டபத்துக்குள்ளேயே வந்து அவளுக்கு நினைவுபடுத்துற சம்பவங்கள்ல இருந்து விட்டு போன பகுதி நமக்கு கிடைக்குது. முக்கியமான எந்த லாபத்தை கருதி அந்த வாலிபனோட சல்லாபம் செஞ்சுகிட்டு இருந்தேங்கிறத மந்திரவாதிக்கு விளக்கறா நந்தினி. குரோதத்தால அறிவிழந்திருந்த அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. பாருங்க, கொஞ்ச நேரத்துல ரவிதாசனோட வெறுப்ப மரியாதையா மாத்திட்டா. நல்லது, சில தொடர்களை பார்ப்போம். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அசுரர்கள், இரட்டையர்கள். பூமியை அபகரிச்சு ஒளிச்சு வச்சிருந்த ஹிரண்யாக்ஷனை வராக அவதாரத்துல வதம் பண்ணினார் மகாவிஷ்ணு. தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு மிரட்டி எல்லோரையும் கொடுமைப்படுத்தின ஹிரண்யகசிபுவ நரசிம்ம அவதாரத்துல முடிச்சார் திருமால். சுந்தன், உபசுந்தன் இவங்களும் அசுர சகோதரர்கள். திலோத்தமைங்கிற அப்சரஸ் மேல கொண்டிருந்த மோகத்தால ஒருத்தரை ஒருத்தர் கொன்னுக்கிட்டாங்க. வீமன் பீமன் தான். வர்மன் பர்மன் ஆகிற மாதிரி வா பா பேதம். துரிதம், இதன் பொருள் வேகம், விரைவு. பெரியவர் சோழ தேசம்தான் எப்பவும் நம்ம கையில இருக்குதுன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கார். சின்னவர் தொய்வோட பேசிக்கிட்டு இருக்கார். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.